இந்த மாதம் ரொம்ப விசேஷம். சித்ரா பௌர்ணமி என்பதனால் நம்ம கோவில்ல வச்சிருக்கோம். நம்ம வெண்பேடு அகஸ்தீஸ்வரர் கோவில் மாம்பாக்கத்துல இருந்து திருப்போரூர் செல்லும் சாலை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்பதான் கும்பாபிஷேகம் பண்ணாங்க. இந்த முருகனுடைய பௌர்ணமி பூஜையில உங்களுக்கு நிச்சயமாக பெரிய மாற்றம் தெரியும். நான் சொல்லுகின்ற ஒரு வார்த்தையிலும் உண்மை உண்டு. அதை அனுபவித்தவர்களுக்கு மட்டும்தான் புரியும். எப்பவுமே ஒரு வழிபாட்டுக்கு நம்ம போறோம், முக்கியமான சங்கல்பம் பண்றோம், கோரிக்கை வைக்கிறோன்னா அதுக்கு முன்னும் பின்னும் நான்வெஜ்ஜை தவிர்ப்பது மிக மிக நல்லது. அது இன்னும் கொஞ்சம் உங்க காரிய பலிதத்தை சீக்கிரம் உங்களுக்கு செஞ்சு கொடுக்கும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் PMK சம்பத் சுப்பிரமணி. திருவிழா ரொம்ப வெகு விமர்சையாக சிறப்பாக நடைபெற்றது. உங்களுடைய ஒத்துழைப்பு மிக அருமையாக இருந்தது. அனைவருக்கும் அந்த முருகப்பெருமானின் திருவருளால் வருகின்ற 2027ஆம் ஆண்டு திருவிழாவுக்குள் பல மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கணும்னு சொல்லி முருகப்பெருமானை வேண்டிக்கிறேன். நிச்சயமா நடக்கும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையில இறைவனை தவிர வேற யாராலையுமே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. அதுதான் நான் எல்லா வீடியோலும் சொல்லிட்டு இருக்கேன். கண்ணிமைக்கும் நேரத்திற்கும் குறைவான நேரத்துல ஒருத்தனுடைய வாழ்க்கையை மாற்றணும்னா அது இறைவனால் மட்டும்தான் முடியும். அதனால திருவிழாவை வந்து சிறப்பித்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, வருகின்ற சித்ரா பௌர்ணமி 1/5/2026 அன்று சித்ரா பௌர்ணமி அன்று நம்ம என்ன பண்றோம்? இப்போ பௌர்ணமிக்கு நம்ம ரெகுலரா கிரிவலம் செய்து கொண்டிருக்கோம். இப்போ நம்ம வேல் பூஜை செய்யறோம் இல்லையா? முருகப்பெருமானுக்கு உற்சவருக்கு அபிஷேகம் செய்து கூட்டு பிரார்த்தனைக்கு வலிமை அதிகம். அதனாலதான் நம்ம பௌர்ணமி காலகட்டங்களில் கிரிவலம் செய்யும் பொழுது கூட நம்ம கூட்டு பிரார்த்தனை செஞ்சுட்டு தான் நம்ம கிரிவலமே தொடங்குவோம். இப்ப முழுசாவே கூட்டு பிரார்த்தனையாவே இறங்கிட்டோம். இந்த மாதம் ரொம்ப விசேஷம். சித்ரா பௌர்ணமி என்பதனால் நம்ம கோவில்ல வச்சிருக்கோம். நம்ம வெண்பேடு அகஸ்தீஸ்வரர் கோவில் மாம்பாக்கத்துல இருந்து திருப்போரூர் செல்லும் சாலை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்பதான் கும்பாபிஷேகம் பண்ணாங்க. வெண்பேடு அகஸ்தீஸ்வரர் கோவில்ல இதே மாரி முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்து ஆராதனை நடைபெறும். ஏன் கோவில்ல வச்சிருக்கோம்னா, சித்ரா பௌர்ணமி நிறைய பேர் வருவாங்க. ரெண்டாவது, அன்னைக்கு நைட்டு கோவில்ல தங்குவதற்கு உண்டான வசதிகள் உள்ளது. நீங்க நைட்டு ஒரு நாள் நைட்டு முடிஞ்ச அளவுக்கு கோவில்ல தங்கணும்னு நினைக்கிறவங்க தங்கலாம். அந்த ஒரு வசதிக்காக இந்த வாட்டி கோவில்ல மாத்திருக்கோம். முடிந்த அளவிற்கு யாரேனும் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறது அப்படின்னா கோவில்ல இரவு தங்குங்க. அது ஒரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுத்தே தீரும். அதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா அந்த ஒரு இரவு நாம் தங்கி விடியற்கால எழுந்து போகும்போது அங்க உங்களுக்கு ஒரு கிரக ரீதியா, வாஸ்து ரீதியா, மன ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் அந்த இறைவன் குடியிருக்கக்கூடிய இடத்துல நீங்க தங்கும் பொழுது அதற்கொண்டு நிரந்தர தீர்வு கிடைக்கலாம். நோய் இருந்தால் நிச்சயமா விலகலாம். அதனால கோவில்ல இரவு தங்குவது மிக விசேஷம். நம்ம எல்லா வாட்டியும் ஒரு கோவில்ல போய் இரவு தங்க பர்மிஷன் கேட்க முடியாது. சித்ரா பௌர்ணமி என்பதனால வரவங்க கண்டிப்பா நைட்டு தங்குவாங்க சொல்லி நிர்வாகத்துக்கிட்ட சொல்லிட்டுன்னா நீங்க வேல் பூஜை முடிஞ்சதும் அப்படியே நைட்டு தங்கலாம். அதனால இந்த வாட்டி அகஸ்தீஸ்வரர் கோயிலில் வச்சிருக்கேன். சில பேருக்கு லாங்கா தெரியலாம், டிஸ்டன்ஸ் தெரியலாம், உள்ள வச்சிருக்கீங்க சார் அப்படின்னா நிறைய பேருக்கு சில எண்ணங்கள் இருக்கும். ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க. இதே பௌர்ணமிக்கு
புதுக்கோட்டையிலேருந்து, தஞ்சாவூர்லேருந்து, திருச்சியிலேருந்து வராங்க. அப்போ அவங்கள என்ன சொல்லுவீங்க? அதால ஒரு விஷயம் நம்மளுக்கு நடக்கணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா, அது எவ்வளோ பெரிய குக்கிராமமாக இருந்தாலும் நீங்கள் வர கற்றுக்கணும். ஆன் ரோடு தான் கோவில், பஸ் வசதி கம்மி, அவ்வளோதான். ஆட்டோ இருக்கு மாம்பாக்கத்துலேருந்து எடுத்துக்குங்க. ஒரு 4 மணிக்கெல்லாம் அங்கே நம்ம ஒன்றா கூடிட வேண்டும். 5 மணி அளவில் அபிஷேகம் ஆரம்பித்து 6 மணி அளவில் மகா தீபார்த்தனை நடந்து 6 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் நம்மளுடைய சொற்பொழிவு நடக்கும். 7 மணிக்கு மேலே அனைவரும் அன்னதானம் சாப்பிட்டு யார் யாரெல்லாம் நைட்டு தங்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்படியே தங்கிடலாம். இல்லை கிளம்பணுன்றவங்க மட்டும் நீங்கள் கிளம்பலாம். ரொம்ப 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 விசேஷமான ஒரு ஆலயத்தில் இந்த மாதாந்திர சிறப்பு வேல் பூஜை நடக்க போகுது. அனைவரும் கலந்துக்குங்க. ஒவ்வொரு மாதமும் நீங்கள் இந்த கலந்துக்கக்கூடிய இந்த முருகனுடைய பௌர்ணமி பூஜையில் உங்களுக்கு நிச்சயமாக பெரிய மாற்றம் தெரியும். நான் சொல்லுகின்ற ஒரு வார்த்தையிலும் உண்மை உண்டு. அதை அனுபவித்தவர்களுக்கு மட்டும்தான் புரியும். வாங்க, அந்த இறையருளை பெற்றுக்கொண்டு அடுத்த மாதம் வரும்பொழுது ஒரு மாற்றத்தோடு வருவீங்க. எவ்வளோ கோவில், எவ்வளோ ஊரில் எங்கள் கோவிலில் நீங்கள் பண்ணுங்க, பௌர்ணமி பூஜை பண்ணுங்க, எங்கள் கோவிலில் நிகழ்ச்சி பண்ணுங்க, எவ்வளோ கோவிலில் கூப்பிடுறாங்க. ஆஃபீஸில் டெய்லி எவ்வளோ கால்ஸ் வரும். நம்ம பிஸ்னஸாக பண்ணணும்னா எவ்வளோ பண்ணலாம். ஏன் உங்களுக்காக பண்ணுறோம்? மக்கள் பலனடைய வேண்டும், பயனடைய வேண்டும் பண்ணிட்டு இருக்கோம். அதே நீங்கள் பயன்படுத்தி கொள்ளவில்லை என்றால் ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் அனைவரும் வருக, இறையருள் பெறுக. வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் அலுவலக எண்ணை தொடர்பு கொள்ளுங்க. 8148836708 தொடர்பு கொள்ளுங்க. எல்லாருமே ரூட்டு தெரிஞ்சிருக்கும். மாம்பாக்கம், வண்டலூர் டு கேளம்பாக்கம் சாலையில மாம்பாக்கம் ஊர்ல, மாம்பாக்கம் டுவோர்ட்ஸ் திருப்போரூர் செல்லக்கூடிய சாலை காயார் வழியாக வந்தீங்கன்னா வெண்பேடு என்ற கிராமத்துல அகஸ்தீஸ்வரர் என்ற ஒரு கோவில்ல இந்த வேல் பூஜை நடக்க போகிறது. அனைவரும் வாருங்கள், இறையருள் பெறுங்கள். இரவு தங்குபவர்களுக்கு வசதிகள் உண்டு, ரெஸ்ட் ரூம்லாம் இருக்கு, தங்குங்க. அது ஒரு மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமா ஏற்படுத்தும். முருகப்பெருமான் கலியுக கடவுள் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவார். ஏது விடை செய்தாலும் ஏழே நினைக்கிறங்கி தீது புரியாத தெய்வமே நீதி தழைக்கின்ற திருப்போரூர் தனி முதலே நான் ஏன் பிழைக்கின்றவாறு நீ பேசு. இந்த திருப்போரூர் பக்கத்தில் அமைந்த அந்த சிவன் கோவில், விருப்பப்படுபவர்கள் திருப்போரூர் முருகனை பார்த்து விட்டு கூட இங்கே வரலாம். இல்லை இங்கே முடிச்சுட்டு டைம் இருந்தால் திருப்போரூரில் போய் நீங்கள் கிரிவலம் அங்கே கூட நைட்டு தங்கலாம். ஒரு மாபெரும் மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது. இந்த மாதம் பௌர்ணமியில் மிக சிறப்பாக முருகனுடைய அனுகிரகம் அனைவருக்கும் கிடைக்க போகிறது. அதே மாதிரி வரவங்க எப்பவுமே இந்த பூஜைக்கு வரத்துக்கு முன்னாள் நான்வெஜ் சாப்பிடாதீங்க. இப்போ 1ஆம் தேதி அப்படின்னா அதுக்கு முன்னாள் சாப்பிடாதீங்க. 30ஆம் தேதி 31ஆம் தேதி சாப்பிடாதீங்க. பின்னால் ஒரு நாள் சாப்பிடாதீங்க. எப்பவுமே ஒரு வழிபாட்டுக்கு நம்ம போகிறோம், முக்கியமான சங்கல்பம் பண்ணுறோம், கோரிக்கை வைக்கிறோன்னா அதுக்கு முன்னும் பின்னும் நான்வெஜ்ஜை தவிர்ப்பது மிக மிக நல்லது. அது இன்னும் கொஞ்சம் உங்கள் காரிய பலிதத்தை சீக்கிரம் உங்களுக்கு செஞ்சு கொடுக்கும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இறைவனுக்கு மிக பிடித்த மறிக்கொழுந்து, தவணம், இதெல்லாம் கொஞ்சம் யாருன்னா முடிஞ்சால் வாங்கிட்டு வாங்க. எல்லாருமே பூ வாங்கிட்டு வரீங்க. நான் ஏற்கனவே சொன்ன உதிரி பூ இறைவனுக்கு போகக்கூடாதுன்னு. போன வாட்டி நம்ம பூஜையிலே ஒரு தவறு நடந்து விட்டது. தெரியாமல் ஒருத்தர் உதிரி பூவை லாஸ்ட்டாக போட்டுட்டாங்க. பரவாயில்ல. போஜன சாஸ்திரம், வஸ்திர சாஸ்திரம், சிற்ப சாஸ்திரம், கோல சாஸ்திரம் இப்படி இருக்கு. அதுல புஷ்ப சாஸ்திரம் ஒன்று இருக்குங்க. அந்த புஷ்ப சாஸ்திரத்தை படிச்சதுனால சொல்றேன். உதிரி பிச்சு பிச்சு போட்ட பூவை போடக்கூடாது. யாரும் அந்த மாதிரி வாங்கிட்டு வந்துடாதீங்க. போன வாட்டி தெரியாம போட்டாங்க, போட்டதுனால இந்த வாட்டி வாங்கிட்டு வந்தா போட்டுடுவாங்கன்னு எடுத்துட்டு வராதிங்க.
இறைவனுக்கு மிகவும் இறைவன் வாசம் செய்யக்கூடிய மைக்கொழுந்து, தவனம், மனோரஞ்சிதம், செண்பகம் இந்த மாதிரியான பூக்கள் கிடைத்தா வாங்கிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வரும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. நிச்சயமாக இந்த சித்ரா பௌர்ணமியில் ஒரு 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 முடிவோட வாங்க. இந்த சித்ரா பௌர்ணமிக்கு 2026 சித்ரா பௌர்ணமிக்கு நான் வரேன். 2027 சித்ரா பௌர்ணமிக்குள்ளே எனக்கு இந்த விஷயத்துக்கு ஒரு தீர்வு தந்தே ஆகணும் அப்படின்னு ஒரு ஒரு வலுக்கட்டாயமாக முருகனை உங்கள் பக்தியால் கேட்டுட்டு வாங்க. அது நிச்சயமாக உங்களுக்கு முருகப்பெருமான் கொடுப்பார். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை என்று கூறி அனைவரும் வருக, இறையருள் பிறக, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவனுக்கு அரோகரா என்று கூறி அனைவரும் வருக, இறையருள் பிறக. நன்றி. பௌர்ணமி, சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நம்ம சந்திப்போம். ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் நம்மளுடைய அலுவலக எண்ணை தொடர்பு கொள்ளுங்க. மற்ற விஷயங்கள் அனைத்தும் நான் கூடிய விரைவில் நல்ல நல்ல ஒரு வீடியோவில் உங்களுக்கு பதிவிடுறேன். நன்றி, வணக்கம்.